ஞாச திலகம் என்ற தேசிக ஸ்தோத்திரத்துக்கு ஞாச திலக பிரகாஷிகை என்று மதுராந்தகம் சுவாமி அருளி செய்த வியாக்கியானத்தை இப்பொழுது ரசித்துக் கொண்டு வருகிறோம். 10வது ஸ்லோகம் இன்றைக்கு. ஆர்த்தேஷ்வாசு பலா ததன்ய விஷயேபி உச்சின்ன தேகாந்தரா வன்யாதேரனபேக்ஷணாதி தனுபிருதாம் சத்யாதிவத்வ்யாபினி ஸ்ரீரங்கேஸ்வர யாவதாத்மனியத த்வத்பாரதந்த்ர்யோசிதா த்வய்யேவ த்வதுபாயதி ரபிஹித ஸ்வோபாய பாவாஸ்து மே. இது சரணாகதியினுடைய பெருமைகளை பேசுகிற ஸ்லோகம். முதல் பாதத்திலே அது சீக்கிரம் பலன் கொடுக்கிறது என்கிற பெருமை, 2வது பாதத்திலே அது எல்லோருக்கும் பண்ணக்கூடியதாகிறது என்கிற பெருமை, 3வது பாதத்திலே அது நம்முடைய ஸ்வரூபத்துக்கு அனுரூபமாக இருக்கிறது என்கிற பெருமை, 4வது பாதத்திலே அது தான் உபாயமாக நின்றாலும் பகவானையே உபாயமாக்குகிறது என்கிற பெருமை. இந்த 4 பெருமைகள் சரணாகதிக்கு விரைவில் பலனளிக்கும் பெருமை, பலருக்கும் பயன்படும் பெருமை, பாரதந்திரியத்துக்கு நம்முடைய ஸ்வரூபத்துக்கு இசைந்திருக்கிற பெருமை, தான் உபாயமானாலும் பகவானையே உபாயம் என்று ஆக்குகிற பெருமை. இந்த 4 பெருமைகளை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதனால் அவதாரிக்கையிலே இப்படி இட்டிருக்கிறார். சரணாகதியின் சுபாவங்களை சோதனம் செய்கிறார் இதில் என்று. சரணாகதிக்கு இருக்கிற சுபாவங்கள் நான் பெருமைகள் என்று சொன்னேன், அவற்றை சோதனம் செய்கிறார். அவற்றை சோதனம் செய்வது என்றால் சில பேர் அதிலே தூஷணம் சொன்னால் அவற்றை எல்லாம் கண்டித்து தூயதாக ஆக்குகிறார். இந்த ஸ்லோகத்திலே 8 தகவல்கள் இருக்கின்றன. முதலாவது ஆர்த்தேஷ்வாசு பலா என்பது. சரணாகதியிலேயே 2 வகை இருக்கிறது. பிரபத்தி, ஆர்த்த பிரபத்தி என்றும் திருப்த பிரபத்தி என்றும் 2 வகைப்படுகிறது. ஆர்த்த பிரபன்னர்களுக்கு அது உடனே பலன் கொடுக்கும். ஆர்த்த பிரபன்னர்கள் என்றால் இந்த சம்சார சூடு தாழாமல் இப்பொழுதே விரைவிலேயே மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து பிரபத்தி பண்ணுபவர்கள். ஆர்த்தர்கள் என்றால் அதிகமாக ஆர்த்தி கொண்டவர்கள், துக்கம் வருத்தம் அதிகப்படுபவர்கள். நாமெல்லாம் ஆர்த்த பிரபன்னர் கிடையாது, நாமெல்லாம் திருப்த பிரபன்னர். திருப்த என்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்லி பார்த்தால் அது ஒரு குறை போல கூட தோன்றும். திருப்த தர்ப்பம் கொண்ட கொழுப்பு கொண்ட பிரபன்னர்கள். நாம் பிரபத்தி பண்ணினாலும் கூட இப்பொழுதே மோட்சம் போவதற்கு சித்தமாக இல்லை. இந்த தேகாவசானம் வரையில் இந்த இகலோகத்திலேயே இருக்க வேண்டும் என்றும் விரும்பி பிறகு அடுத்த ஜென்மம் இல்லாமல் போவதற்காக பிரபத்தி பண்ணுகிறோம். அப்படி பண்ணுகிறவர்கள் திருப்த பிரபன்னர்கள். ஆர்த்த பிரபத்தி, திருப்த பிரபத்தி என்ற 2 வகையிலே திருப்த பிரபன்னன் ஏதத் தேகாவசானே மாம் த்வத்பாதம் பிராபயஸ்வயம் என்றுதான் பிரார்த்திக்கிறான். இந்த தேகத்தினுடைய முடிவிலே உன்னுடைய திருவடியை எனக்கு தருவாயாக என்று. அப்படி பிரார்த்திக்கிறவனுக்கு இருவருக்கும் அது ஓரின காலத்திலே பலன் அளிக்கிறது. இதுதான் ஒரு முக்கியமான பெருமை.
நாம் என்றைக்கு பலன் வேண்டும் என்று கோருகிறோமோ அன்றைக்கு பலன் அளிக்கும். சில சேவைகளிலே இன்றைக்கு கூட நாம் என்றைக்கு அது வேண்டும் என்பதை பல நாட்கள் முன்னமாகவே சொல்லி வைத்து விடலாம். அது அன்றைய தினத்திலே பலன் கொடுக்கும். அப்படி லௌகிக திருஷ்டாந்தங்களும் நிறைய இருக்கின்றன. வைதிக திருஷ்டாந்தத்திலே சரணாகதி ஒன்று அந்த மாதிரி பிரபாவத்தை கொண்டிருக்கிறது. நான் இன்றைக்கு சரணாகதி பண்ணுகிறேன், இதனுடைய பலனை நான் கோரின தினத்திலே, அது இப்பொழுதேயும் இருக்கலாம், ஆர்த்த பிரபந்தன் அப்படி கோரக்கூடும், அல்லது ஒரு நாள் குறித்து 4 நாள் கழித்து ஒரு நாள் எனக்கு மோட்சத்தை தருவாயாக என்று கூட கேட்கலாம். அர்த்த பிரபந்தர்கள் அப்படி கூட கேட்கிறார்கள். அல்லது ஏதத்தேகாபசானே என்று நாம் எல்லாம் திருப்த பிரபந்தர்கள் எல்லாம் கேட்பது போல கேட்கலாம். அவரவர்கள் கோலின காலத்திலே அந்த பலனை கொடுப்பது சரணாகதி என்பது. அது ஒரு மிகப்பெரிய பெருமை. பக்தி யோக நிஷ்டன் எனக்கு எப்பொழுது பலன் வேண்டும் என்பதை கோர முடியாது. ஏனென்றால் அந்த பக்தி யோகத்துக்கு பூர்ண நிஷ்பத்தி முழுமை எப்பொழுது கிடைக்கிறதோ அதற்கு பிறகுதான் பலன் கிடைக்கும். எந்த பிரபன்னனுக்கும் மறுபிறவி கிடையாது. எந்த பிரபன்னன் என்றால் பிரபத்தியிலே ஒரு வகை சொன்னோமே, அதிலே எவனுமே எனக்கு 2 ஜென்மங்களுக்கு பிறகு மோட்சம் கொடு என்று எவனும் பிரார்த்திப்பது கிடையாது. அப்படி ஒரு பிரார்த்தனை பிரபத்தியிலே கிடையாது. இந்த ஜென்மத்திலே எப்பொழுது வேண்டும் என்று கேட்கலாம், அல்லது இந்த ஜென்மாவசானத்திலே எப்பொழுது வேண்டும் என்று கேட்கலாம். அதனாலே மறுபிறவி என்பது, ஜென்மாந்தரம் என்பது பிரபத்தி பண்ணின பிறகு கிடைக்காது. மூன்றாவது, அக்னி காரியம் முதலியன இதற்கு தேவையில்லை. சொல்ல வந்த விஷயம் என்ன என்றால், உபாசனம் பண்ண வேண்டும், அக்னிஹோத்திரம் பண்ண வேண்டும், யாகம் பண்ண வேண்டும் என்று கிரகஸ்த தர்மங்கள் எத்தனையோ விதிக்கப்பட்டிருக்கின்றனவே, அதுபோல பிரம்மச்சாரிக்கு சமிதா தானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு வருணத்துக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும். அதெல்லாம் சில கர்மங்களுக்கு அங்கமாகும். சந்தியாவந்தனம் பண்ணினால்தான் மேலே அடுத்த இன்னொரு கர்மத்தை பண்ணலாம் இத்தியாதியா. பக்தி யோகத்துக்கு கூட அப்படித்தான். தன்னுடைய வர்ண தர்மத்தையும் ஆசிரம தர்மத்தையும் விடாமல் அனுஷ்டித்துத்தான் பக்தி யோகத்தை பண்ண வேண்டும். அந்த பக்தி யோகத்துக்கு அதுவும் சேர்த்து அங்கமாகும். ஆனால் சரணாகதிக்கு மட்டும் ஒரு பெருமை. இந்த அக்னி காரியம் முதலியன இதற்கு தேவையில்லை. இதற்கு தேவையில்லை என்றால் சரணாகதிக்கு அங்கமாக தேவையில்லை. ஆனால் அக்னி காரியம் முதலியன தேவைதான். இவன் தன்னுடைய தர்மத்தை விட்டுவிட முடியாதுதான். வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும். ஆனால் அதை அபேட்சித்து சரணாகதி இருக்கிறதில்லை. சரணாகதியினுடைய பலன் அது சரியாக கிடைக்கும். 4வது தகவல், சத்தியம் முதலியவை போல எல்லா பிராணிகளுக்கும் பறந்தது. இந்த வார்த்தை எதற்காக வந்திருக்கிறது என்றால், சத்தியாதிபத்து என்று இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது. சத்தியாதிபத் வியாபினி என்று 2ஆம் பாதம் முடிகிறது. உண்மை பேசு என்கிற பகவானின் கட்டளையானது வேதத்தில இருக்கிறது. சத்தியம் வத தர்மம் சர என்றெல்லாம். அது வைதிகமான கட்டளையாக இருந்தால் கூட அது எப்படி எல்லா பிராணிகளுக்கும் பறந்ததோ, இங்கே மனுஷர்கள் வைத்துக் கொள்ளலாம், தேவர்கள் எல்லாருக்கும் தான். அது எல்லாரும் தான் சத்தியம் பேச வேண்டும். அந்த கட்டளைக்கு இலக்கானவர்கள் யார் என்றால் எல்லாரும் என்று சொல்கிறோம். இன்னொரு கட்டளை அகரஹ சந்தியா உபாசீத என்ற கட்டளைக்கு இலக்கானவர்கள் யார் என்றால் எல்லாரும் என்று சொல்வதில்லை. உபநயனமானவர்கள் மட்டும் என்று சொல்லுகிறோம். அதனாலே வேதத்திலே பல கட்டளைகள் இருந்தாலும் ஒவ்வொரு கட்டளைக்கும் அதற்கான இலக்காக இருப்பவர்கள் என்று சில பேர் இருப்பார்கள். இந்த சரணாகதி பண்ணிக்கொள்ளு என்று வேதம் சொல்லுகிறதே, கீதா என்று ஒரு கட்டளை போடுகிறதே, அந்த கட்டளைக்கு இலக்கானவர்கள் யார் சரணாகதி பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால்,
யார் உண்மை பேச வேண்டும் என்று கேட்டால் எல்லாரும் என்று சொல்வது போல இது கூட சரணாகதி பண்ணிக் கொள்வதற்கான தகுதி கூட எல்லாருக்கும் வாய்க்கிறது. அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் சர்வரும் நொந்தவரே முதலாக. உனக்கு நீ நொந்தவனாகிவிட்டாயானால், அதாவது கிருபணனாக அகிஞ்சனாக கையால் ஆகாதவன் என்பதை உணர்ந்து விட்டாயானால் நீ சரணாகதி பண்ணிக் கொள்ளலாம். சத்யாதிபத்யாபினி. அப்புறம் 5வது விஷயம், இந்த ஆத்மாவானது பகவானுக்கு பரதந்திரமானது. அவன் ஒருவன் தான் சுதந்திரன். நாம் எல்லாம் ஜீவாத்மாக்கள் எல்லாம் அஸ்வதந்திரர்கள், அவனுக்கு அதீனமாக இருப்பவர்கள். அதனாலே அவனுக்கு பரதந்திரர்கள். இந்த பாரதந்திரம் என்பது இதற்கு சுவாபாவிகமான ஸ்வரூப தர்மமாக இருக்கிறது. அதற்கு அனுரூபமான காரியங்களைத்தான் இவன் பண்ண வேண்டும். இந்த சரணாகதி என்பது அதற்கு அனுரூபமான காரியமாக இருக்கிறது. இவன் பரதந்திரனாக இருப்பதாலே இவன் இந்த பிறவியில் மட்டும்தான் பரதந்திரன் என்பதில்லை. ஆத்மா நியத பாரதந்திரம், என்றைக்குமே மோட்சம் பெற்ற பிறகு கூட பகவத் பரதந்திரனாகத்தான் இருக்கிறது. அந்த பாரதந்திரத்துக்கு இது உச்சிதமாக அனுரூபமான ஒரு காரியமாக இருக்கிறது. சில சமயங்களிலே ஸ்வரூப விருத்தமாக சில காரியங்கள் அமைந்துவிடும். அப்படி கிடையாது. சரணாகதி என்பது என்ன என்றால், உன்னை அடைய நீயே உபாயம் என்கிற புத்தி. என்கிறது இந்த ஸ்லோகம். நான் உன்னை அடைவதற்கு வழியாகவும் நீயே இருக்கிறாய் என்கிற எண்ணம் வந்தால், அந்த எண்ணத்தை, அந்த அனுசந்தானத்தை பண்ணுவதுதான் சரணாகதி என்பது. சரணாகதி என்பது உபாயானுஷ்டானம் என்கிறோமே, அது உபாயமா இல்லையா என்றால், வாஸ்தவத்தில் சரணாகதி தான் சாதனம். அதன் மூலமாகத்தான் பகவத் பிரசாதம் நமக்கு ஏற்பட்டு மோட்சம் கிடைக்கிறது. ஆனாலும் கூட அபிஹிதா, அந்த சரணாகதியினுடைய உபாயத்துவம் மூடப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. பகவான் தான் வாஸ்தவத்திலே உபாயமாகிறான் என்று எண்ணம் ஏற்படுகிறது சரணாகதனுக்கு. சரணாகதி அனுஷ்டான காலத்திலேயே அந்த எண்ணம் தேவை. ஆஹா, யார் உபாயம் என்றால் பகவான் மட்டும் என்று சொன்னாலும் தகும். அந்த பகவானை உபாயமாக ஆக்குகிற பிரார்த்தனை தான் சரணாகதி என்பது. அதனால் சரணாகதி உபாயம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு. சரணாகதி உபாயம் இல்லை, பகவான் சரணாகதி ஒரு வியாஜ மாத்திரம்தான், பகவான் தான் உபாயமாகிறான் என்று சொல்வதும் நம் சம்பிரதாயத்துக்கு அனுகூலமான கருத்து தான். சரணாகதி தான் பிரபத்திக்கு முக்கியமான உபாயம் என்று சொல்வதும் சம்பிரதாயத்துக்கு அனுகூலமான கருத்து தான். இந்த 2 கருத்துகளும் ஒன்றோடொன்று முரண்படுவது போல ஆபாதமாக மேலெழுந்த வாரியாக பார்க்கும் போது தோன்றும். சரணாகதி என்கிற உபாயத்தை அனுஷ்டிக்கும் பிரக்கிரியையிலேயே பகவானே நீரே உபாயஸ்தானத்தில் நிற்க வேண்டும் என்ற பிரார்த்தனை தான் இருக்கிறது. பகவானை உபாயம் ஆக்குவதுதான் சரணாகதி. இந்த ஸ்லோகத்தின் முடிவிலே இப்படிய புத்தியானது எனக்கு இருக்கட்டும் என்று சொல்லி முடிகிறது. இப்படி சரணாகதியினுடைய பெருமைகளை அறிகிற புத்தியானது எனக்கு ஏற்படட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற இந்த 8 தகவல்களை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஸ்லோகத்தில் சர்ச்சைகள் முக்கியம் கிடையாது. இருந்தாலும் கூட ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு சர்ச்சையினுடைய சமாதானமாக புரிந்து கொள்ளக்கூடிய வழியும் இருக்கிறது. இதற்கு முந்தைய ஸ்லோகங்களில் எல்லாம் ஏதோ ஒரு சர்ச்சையை எழுப்பிக் கொண்டு அந்த ரீதியிலே ஸ்லோகார்த்தத்தை நாம் ரசித்தார் போலே இந்த ஸ்லோகத்துக்கும் அப்படி பண்ணலாம். ஆர்த்தேஷ்வாசு பலா என்று ஆரம்பிக்கிற முதல் பாதத்திலே எந்த சர்ச்சைக்கு சமாதானம் வருகிறது என்றால்,
சில வைதிக கர்மாக்களுக்கு பலன் வருவது உடனே நமக்கு தெரிகிறது. உதாரணமாக புத்திர காமேஷ்டி என்று ஒன்றை பண்ணினால் பிள்ளை பிறப்பார் என்பது பண்ணுபவர்களுக்கெல்லாம் பிள்ளை பிறப்பதை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, சாஸ்திர விசுவாசம் ஏற்படுகிறது. அதே போல வருண ஜபம் பண்ணினால் மழை பொழியும் என்ற அந்த சாஸ்திரார்த்தம் நமக்கு பிரத்யக்ஷமாக அது வாஸ்தவம் தான் என்பது புரிகிறது. அப்படி சில வைதிக கர்மங்களுக்கு, வேத விகிதமான கர்மங்களுக்கு பலன் அளிப்பதை நாம் பிரத்யக்ஷமாக இப்பொழுதே காண முடிகிறது. அப்படி காண முடிவதாலே அவற்றை நாங்கள் சங்கிக்க மாட்டோம், யாருமே சங்கிக்க முடியாது, பிரத்யக்ஷமாக தெரிவதை மறுக்க முடியாது, சந்தேகப்பட முடியாது. ஆனால் பிரபத்தி அப்படியா? பிரபத்தியினுடைய பலமானது மரணத்துக்கு பிறகு கிடைக்க போகிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அதை நாங்கள் நம்பியாக வேண்டும் என்றில்லை என்று பூர்வபக்ஷிகள் வாதாடக்கூடும். இப்பொழுது ஒருவன் பிரபத்தி பண்ணி கொண்டானால் அவனுக்கும் பிரபத்தி பண்ணி கொள்ளாதவனுக்கும் எந்த வாசியையும் எந்த வித்தியாசத்தையும் லோகத்திலே நாம் காண்பதில்லை. அவனுக்கு அதிக கைங்கரிய ரசம் வருகிறது, இவனுக்கு குறைவாக வருகிறது என்பதையும் நேரடியாக நாம் காண முடிவதில்லை. பக்தி யோகிக்காவது ஒரு விதமாக காணலாம். ஏனென்றால் அந்த பக்தி யோகம் பண்ணும் பொழுதே அவனுக்கு விபுலமான பஜன ரசம் வருகிறது, அவன் ஆனந்திக்கிறான் அந்த பக்தி யோகத்தின் போதே. பிரபத்திக்கு அப்படி ஒன்றும் இல்லாததாலே பிரபத்தியை ஆட்சேபிப்பவர்கள் நிறைய இருக்கிறபடியினாலே அதனாலே தான் நிஷேபரக்ஷா முதலிய கிரந்தங்கள் அவதரித்திருக்கின்றன. முதல் சர்ச்சைக்கு இடம் கொடுத்தாகிவிட்டது. பிரபத்தி வாஸ்தவத்திலே பலன் அளிக்கிறது என்பது எப்படி தெரியும் என்று. அதற்கு பதில் அளிக்கிறது இந்த முதல் பாதம். ஆர்த்தேஷ்வாசுபலா என்று தெரிகிறது, பிரத்யக்ஷமாகவே கூட தெரிகிறது. பிரபத்தியிலே ஒரு வகை இருக்கிறது, ஆர்த்த பிரபத்தி என்று. ஆர்த்த பிரபத்தியிலே நாம் பிரபத்தியினுடைய பலனை விரைவாக கோர முடிகிறது. எனக்கு இந்த பலனானது நாளைக்கோ நாளன்னைக்கோ கிடைக்கட்டும் என்று ஒரு காலத்தை கோரி பிரபத்தி பண்ணலாம், அல்லது இப்பொழுதே கிடைக்கட்டும் என்று கூட சொல்லி பிரபத்தி பண்ணலாம். அப்படி பண்ணினவர்கள் உண்டு. அவர்களுக்கு பலன் கிடைப்பதையும் நாம் பிரத்யக்ஷமாக காண்கிறோம். அதனாலே பிரபத்தியிலே அது பலதாயி என்பதிலே சங்கை இல்லாமல் இருக்கிறோம். ஆர்த்தேஷ்வாசுபலா முதல் பாதத்தினுடைய கருத்து. சுவாமியினுடைய வியாக்கியானத்தில் இருக்கிறபடி அந்த பங்கி, தீவிரமான சம்சார நிர்வேதமுள்ள ஆர்த்தருக்கு அப்பொழுதே பலம் தருகிறதா இருக்கிறது பிரபத்தி. இந்த தேகத்தின் முடிவில் உன் திருவடியை தந்தருள வேணும் என்று இறக்கும் என்றால் யாச்சிக்கும் வேண்டுகிற திருப்தருக்கு, நம் போன்றவருக்கு தேகாந்தரமின்றிக்கே பலம் தருவதாயும் உள்ளது சரணாகதி. திருப்த பிரபன்னர்களுக்கு இந்த தேகத்தின் முடிவில் பலன் கிடைப்பதாலே தேகாந்தரம் கிடையாது. ஆர்த்த பிரபன்னருக்கு அதைவிட விரைவாக பலன் கொடுப்பதாலே அவர்களுக்கும் தேகாந்தரம் கிடையாது. இரண்டு வகை பிரபன்னருக்கும் சேர்ந்து ஒரு பலம் என்ன என்றால் மறுபிறவி கிடையாது என்பது. ஆக முதல் சர்ச்சைக்கு சமாதானம் கிடைத்து விட்டது. ஆர்த்த பிரபத்தி பலன் அளிக்கிறது என்பது பிரத்யக்ஷமாகவே தெரிகிறது. கண்கூடாக ஆர்த்த பிரபன்னர்கள் அவர்கள் போலின காலத்திலே சரீர வியோகம் பெறுவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்திலிருந்து இது பற்றின பங்கி. ஆர்த்தியதிசயமுடையவனுக்கு அப்பொழுதே மோட்சம் சித்திக்கும். ஆர்த்தியதிசயம் என்றால் ஆர்த்தி
பொறுக்காமை, சூடு தாங்காமை, வருத்தம், இதிலே அதிசயம் மிகுதி எவனுக்கு இருக்கிறதோ, மிகவும் பொறுக்க முடியாமல் அக்ஷமனாக இருக்கிறானோ அவனுக்கு அப்பொழுதே மோட்சம் கிடைக்கும். இவ் வர்த்தமான தேக சம்பந்தமும் கூட, வர்த்தமான இப்பொழுது இருக்கிற தேக சம்பந்தமும் கூட, நமக்கெல்லாம் திருப்த பிரபந்தருக்கெல்லாம் இப்பொழுது இருக்கிற தேக சம்பந்தம் இருக்கட்டும், இதற்கு பிறகு எனக்கு புதுசான தேக சம்பந்தங்கள் வேண்டாம் என்று கேட்கிறோம். ஆர்த்த பிரபந்தன் எப்படி கேட்கிறான்? வர்த்தமான தேக சம்பந்தமும் கூட எனக்கு துஸ்ஸகமாக இருக்கிறது. மகாக்னி போலே துஸ்ஸகமாய், நெருப்பிலே இருப்பது போல நான் உணர்கிறேன் இந்த தேகத்தோடு இந்த வாழ்க்கையை நடத்துவதை. அந்த அளவுக்கு துஸ்ஸகமாய், சகிக்க முடியாததாய், உடலும் உயிரும் மங்க ஒட்டு என்கிறபடியே பிரபத்யனுஷ்டானானந்தரம் க்ஷணமாத்திர விளம்பட்சமனல்லாதவன் ஆர்த்த பிரபன்னன் என்று தேசிக சுத்தி. நான் பிரபத்தியை அனுஷ்டிக்கிறேனே, இதற்கு பிறகு சில அர்த்த பிரபன்னர்கள் ஒரு க்ஷணம் கூட விளம்பிப்பதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். விளம்ப க்ஷமன் அல்லாதவன் அர்த்த பிரபன்னன். சில பேர் ஒரு நாள் குறிப்பிட்டு அந்த நாள் வரையில் பொறுத்து கொள்கிறேன், அதற்கு மேல் முடியாது என்று கேட்கிறார்கள். இப்படி ஆர்த்தன் திருப்தன் என்கிறதுவும் இப்படி ஒரு விபாகம் இருக்கிறது அல்லவா சரணாகதர்களுக்குள்ளே 2 வகை என்று. அதுவும் இவனுக்கு பிறந்த சோகத்தில், இவனுக்கு உண்டான சோகம் இருக்கிறதே, சம்சாரத்தில் இருந்து கிடைத்த சோகம், அதில் வைஷமியமடியாக சொல்லுகிறதனை, அதை இவனே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நான் அர்த்தனாக பிரபத்தி பண்ண வேண்டுமா, திருப்தனாக பிரபத்தி பண்ண வேண்டுமா என்று. எதை வைத்துக் கொண்டு அவன் முடிவு பண்ணுகிறான்? சோகத்தில் வைஷமியம். அவன் வாழ்கிற வாழ்க்கையிலே, இக வாழ்க்கையிலே, சம்சாரத்திலே அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற சோகம் துஸ்ஸகமாக இருந்ததானால் அவன் அர்த்த பிரபத்தி பண்ணுகிறான். அந்த சோகத்தை சகித்துக் கொள்ள முடியும் இந்த ஜென்மம் முழுதும் என்று தோன்றினால் அவன் திருப்த பிரபத்தி பண்ணுகிறான். அதனாலே சோகத்தில் வைஷமியம் அடியாக மாறுபாடு வித்தியாசங்கள் இருப்பதாலே அதனடியாக அதன் காரணமாக சொல்லுகிறது அத்தனை என்று ஆர்த்த பிரபத்திக்கும் திருப்த பிரபத்திக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லுகிறது ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம். ஆர்த்த பிரபத்தியானது நேரடியாக பலன் தருகிறது என்பதை பிரத்யட்சமாகவே பார்க்க முடிகிறது என்று சொன்னோமே. லோகத்திலே அந்த மாதிரி சம்பவங்கள் உண்டா என்றால் நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. நிறைய பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் கூட ஆர்த்த பிரபத்தி திருஷ்டாந்தங்கள் சிலவற்றை கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி ஆர்த்த பிரபத்தி சம்பவத்திலே ஒன்று இப்பொழுது சொல்லுகிறேன். ஒவ்வொருவருடைய குலத்திலேயும் முன்னோர்கள் யாராவது ஆர்த்த பிரபத்தி பண்ணி இருக்கலாம். அது அடிக்கடி பண்ணக்கூடிய ஒன்றுதான், பலன் அளிக்கிற ஒன்றுதான். ஒரு சுவாமி திருமலை திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணுகிற குலத்திலே பிறந்தவர். திருமலை நம்பிகளுடைய குலத்திலே அவதரித்தவர். அவர் பெயரே திருமலைதான். ஆனால் அதை சுருக்கி திம்மைய தாத்தாச்சாரியர் என்று சொல்வார்கள். அவர் ஓரிரு தலைமுறைகளாக திருமலையிலிருந்து வெளியே வந்து வேறு ஒரு திவ்ய தேசத்திலே கைங்கரியம் பண்ணி வந்தார். அவர் காஞ்சிபுரத்திலே ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் கோயில் என்ற கோவிலிலே கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் பிரதி சம்வத்சரம் பாதசாரியாக திருமலைக்கு சென்று திருவேங்கடமுடையானை சேவிக்க வேண்டும் என்று ஒரு விரதமாக கொண்டிருந்தார். ஏனென்றால் அவருடைய எண்ணம் நாம் அங்கேயே இருந்து கைங்கரியம் பண்ணி வந்தவர்களுடைய குலத்திலே வந்தபடியதாலே இப்பொழுது ஏதோ ஒரு காரணமாக வேற்றூரில் வாசம் ஏற்பட்டாலும் கூட பிரதி சம்பத்சரமாக நம்முடைய பெருமாளை திருவேங்கடமுடையானை சேவிக்க வேண்டும் என்று.
அப்படி ஒரு முறை அவர் திருவேங்கடத்துக்கு பெருமாளை சேவிக்க போகும் பொழுது திருமலையிலே சேஷ தீட்சித பட்டர் என்று ஒருவர் இருந்தார். இப்பொழுதெல்லாம் போல அப்பொழுது திருமலையிலே கும்பல் முண்டி அடிக்காது. இவர் அந்த சேஷ தீட்சித பட்டரிடம் ஒரு விஞ்ஞாபனம் பண்ணினார். நான் தனியாக பெருமாளுடன் சிறிது நேரம் இருப்பதற்கு அனுமதி தர வேண்டும் என்று. அவர் இவரை விசாரித்தார். எதற்காக தனியாக இருந்து நீர் என்ன பண்ண போகிறீர் என்று. அவர் யதாவத்தாக சொல்லிவிட்டார், நான் ஆர்த்த பிரபத்தி அனுஷ்டிக்க விரும்புகிறேன். எவ்வளவு காலம் போறப் போகிறீர் என்று கேட்டார். நான் இங்கிருந்து கிளம்பி மறுபடியும் என்னுடைய திருமலை யாத்திரை பண்ணும் பொழுது யாத்ரா சங்கல்பம், யாத்ரா தானம் முதலியவற்றை எல்லாம் பண்ணிவிட்டு வந்திருப்பதாலே அந்த ஆரம்பித்த காரியத்தை மறுபடியும் ஊருக்கு போய் முடிவு ஆன பிறகு, அதாவது திருமலையிலிருந்து நடந்து காஞ்சிபுரம் போவதற்கு அவர் தன்னுடைய வேகத்திலும் தன்னுடைய அனுஷ்டான பங்கம் இல்லாமல் அங்கே தங்கி நடப்பதற்கு ஒரு வாரம் நடந்து வந்திருக்கிறார் அவர். அதே மாதிரி ஒரு வாரம் ஆகும் திரும்பி போவதற்கு என்று ஒரு கணக்கை போட்டு, அடுத்த வாரம் இன்றிலிருந்து 7 நாட்களிலே எனக்கு பிராணவியோகம் ஏற்படட்டும், அப்பொழுது எனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று பகவானிடம் பிரார்த்திக்கப் போகிறேன் என்று இவர்கள் 2 பேரும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். சேஷ தீட்சித பட்டரும் திம்மய தாத்தாச்சாரியரும். அப்பொழுது இந்த சேஷ தீட்சித பட்டர் என்ன சொன்னார், உமக்கு அனுமதி தருகிறேன், நான் கூட சற்று விலகி இருக்கிறேன், தேவரின் பெருமாளிடம் சிறிது நேரம் ஒரு அரை மணி நேரம் சேவித்துக் கொண்டிரும். ஆனால் எனக்கும் ஒரு உபகாரம் பண்ண வேண்டும். தேவரீர் ஆர்த்த பிரபத்தை பண்ணும் பொழுது இந்த ஆத்மா சேஷ தீட்சித பட்டருடைய ஆத்மாவையும் அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். எனக்கும் சேர்ந்து அதே ஆர்த்த பிரபத்தியை பண்ண வேண்டும். மம மதீயத்வேன அபிமதஸ்ய என்று சொல்கிறபடி உமக்கு பண்ணும் பொழுது உம்முடையவனாக என்னையும் சேர்த்து என்னுடைய ஆத்மாவுக்கு பரசமர்ப்பணம் பண்ணுவீராக என்று பிரார்த்தித்துக் கொண்டார். இவரும் இசைந்தார். ஆகா, திம்மைய தாத்தாரியருக்கும் சேஷ தீட்சித பட்டருக்குமாக சேர்ந்து இருவருக்கும் ஆர்த்த பிரபத்தி திருவேங்கடமுடையானுடைய திருவடிவாரத்திலே நிகழ்ந்தேறியது. போரின காலம் 1 வார காலம். அது முடித்துவிட்டு திம்மைய தாத்தாரியர் திரும்பி தன்னுடைய ஊருக்கு வருகிறார். அப்பொழுது ஸ்வச்சந்தம் விததாமியம் என்று பகவான் சொல்வது போல இவர் போட்ட அதே நாள் கணக்கு சரிப்படவில்லை. எதனாலேயும் பிரயாணம் தடைப்பட்டு 1 நாள் அதிகமாகி இவர் கோரின காலம் இருக்கிறதே, அந்த காலத்திலே காஞ்சிபுரம் ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் சந்நிதிக்கு வந்து சேராமல் அதற்கு முன்னே அதற்கு வெகு அருகிலே கூரம் என்கிற ஒரு ஸ்தலத்திலே அவர் தங்க நேரிட்டது. அப்பொழுது அவர் புரிந்து கொண்டு விட்டார், தான் கேட்ட காலம் இப்பொழுது வந்திருக்கிறது என்று. தனக்கு தன்னடி சோதிக்கு எழுந்தருளும் காலம் சமீபித்து விட்டதை அறிந்து அவரோடு கூட வந்திருக்கிற அவருடைய சிஷ்யர்களுக்கெல்லாம், புத்திர சிஷ்யர்களுக்கு, தன்னுடைய புத்திரன் உள்ளிட்ட மற்ற சிஷ்யர்களுக்கும் அவர் அச்சிராதி மார்க்கத்தை உபதேசித்துக் கொண்டிருந்தார். முக்தோர்ச்சர்தின பூர்வபட்சடுதங்மாசாப்தவாதாம்சுமத்லௌ வித்யுத் வருணேந்திர சாத்ரிமஹிதஹ சீமாந்த சிந்த்வாப்ளுதஹ என்று இங்கிருந்து கிளம்பிய ஆத்மாவானவன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிற மார்க்கத்திலே எந்தெந்த ஆதிவாகிகர்கள் எல்லாம் இவனுக்கு சத்காரம் பண்ணுகிறார்கள் என்று உபனிஷத் சொல்லுகிறதோ அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கும் போதே அவருக்கு பிராண வியோகமாகிவிட்டது. ஏன் அந்த சமயத்திலே பிராண வியோகம் நேர்ந்தது என்றால் அதுதான் அவர் கோரின காலம். அது வந்து விட்டது. அதனாலே இவருக்கு முன்னமேயே தெரிந்து விட்டது. அவர் கோரின தேசம்தான், தேசத்தை பற்றி அவர் கோராததாலே தன் ஊருக்கு போய் சேர முடியவில்லை. அதே சமயத்திலே திருமலையிலே சேஷ தீட்சித பட்டரும் பரமபதம் அடைந்தார்.
பல பேருக்கும் தெரிந்திருக்கிறது இந்த விஷயம். இதனை அறிந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியமடைந்தார்கள். ஏன் ஆச்சரியமடைந்தார்கள் என்றால், சொல்லுகிறார்கள் சாஸ்திரத்தில் எத்தனையோ, எல்லாவற்றையும் நம்ப முடிகிறதா என்று விசுவாச ஹானி உள்ளவர்கள் எல்லாம் சாஸ்திரத்தில் சொன்னபடியே கோரின காலத்திலேயே இருவருக்கும் ஒரே மாதிரியான பலன் கிடைத்தது என்பதை அறிந்து சாஸ்திரத்தில் நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்ற தார்க்கியத்தை அடைந்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த அர்த்தத்தை குறித்து ஒரு ஸ்லோகமும் எழுதினார்கள். அந்த திம்மைய தாத்தாரியருடைய சிஷ்யர்கள் திம்மைய தாத்தாரியருக்கு ஏற்கனவே ஒரு தனியன் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அந்த தனியனோடு கூட இந்த ஸ்லோகத்தையும் அனுசந்தித்தார்கள். வந்தே திம்மய தாத்தாரியம் ஸ்வேச்சயா பிராபயஸ்வயம் அர்ச்சிராத்யுபதேசாந்தே வைகுண்டம் பாதசாரதஹ. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன என்றால், கொஞ்சம் இலக்கிய நயத்தோடு கவி நயத்தோடு இந்த திம்மைய தாத்தாரியார் மற்ற பேர் வைகுண்டம் போன மாதிரி போகாமல் ஸ்வேச்சையா பாதசாரதஹ, தன் இஷ்டப்படி பாதசாரியாகவே வைகுண்டம் போய்விட்டாரே. நாம் எல்லாம் நடந்து வைகுண்டம் போக முடியுமா என்ன? நடந்து திருப்பதிக்கு போகலாம், நடந்து பத்ரிகாசிரமத்துக்கு போகலாம். இவர் நடந்தே வைகுண்டம் போய்விட்டாரே யாத்திரையிலேயே என்று வேடிக்கையாக சொல்லி நடந்தே வைகுண்டம் போறதும் ஸ்வேச்சையா, ஆண் நினைத்த காலத்திலே வைகுண்டம் போய்விட்டார். ஏனென்றால் அப்படி ஆர்த்த பிரபத்தி பண்ணி அது பலன் அளித்திருக்கிறது என்று திம்மைய தாத்தாரியருடைய தனிய நிலை வருகிறது. இந்த மாதிரியாக ஒவ்வொரு வம்சத்திலும் முன்னோர்களுக்கு இந்த மாதிரியான நிதர்சனங்கள் பல இருக்கலாம். பல பேர் ஆர்த்த பிரபத்தி பண்ணி அதன் பலனை பிரத்யக்ஷமாக காண்கிறார்கள். அவரோடு கூட இருப்பவர்கள் எல்லாம் காண்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சாஸ்திர விசுவாசம் வருகிறது. அதனாலே முதல் சர்ச்சை முடிவடைகிறது. ஆர்த்தேஷ்வாசு பலா என்பதனாலே நேரடியாகவே பிரத்யக்ஷமாகவே நமக்கு சரணாகதி சாஸ்திரமானது நம்பக்கூடியது, விஸ்வசனீயம் என்று தெரிகிறதுனாலே அந்த சர்ச்சைக்கு இடமில்லாமல் போகிறது. இப்பொழுது இரண்டாவது சர்ச்சை சரணாகதியை பற்றி எத்தனையோ சர்ச்சைகள் இருக்கின்றன. அதற்கு எதிராக பேசுபவர்கள் என்னென்னவோ பேசுகிறார்கள். அதனாலேதான் நிறைய கிரந்தங்களை சுவாமி தேசிகன் எழுதியிருக்கிறார். இரண்டாவது சர்ச்சை என்ன என்றால், சரணாகதிக்கு யார் அதிகாரி என்பதிலே சர்ச்சை. சரணாகதியானது வேதத்தில் விகிதம் என்று சொல்லுகிறீர்கள். வேதம் நம்மை சரணாகதி பண்ணிக்கொள்ள சொல்லுகிறது. தஸ்மான்யாசமேஷாம் தபசாமதிரிக்தமாஹு என்று சத்தியம், தபசு, தமம், சமம் என்று பலவற்றை சொல்லிவிட்டு கடைசியிலே ஞாசம் என்பதிலே முடிக்கிறது உபனிஷத்தை. தெரியும், உபனிஷத்து ஞாசம் என்பது சரணாகதி, இதற்கு மேலே ஒன்று கிடையாது என்று சொல்லி முடித்து விட்டதே. தபசுகளுக்குள்ளே அதிரிக்தம் மேம்பட்டது இந்த சரணாகதி தான் என்று. அப்படி வேத விகித கர்மாவாக இருந்தால், நீங்கள் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறீர்கள் வேத விகித கர்மம் எல்லாம் திரைவர்ணிகருக்கு மட்டுமே அதிகாரம் என்று, பிராமண கத்திரிய வைத்தியர்கள் மட்டுமே அதற்கான யோக்கியத்தையை பெற்றவர்கள். வேத விகிதமான அக்னிஷ்டோமத்தையோ அஸ்வமேதத்தையோ வாஜபேயத்தையோ எந்த யாகத்தை பண்ணுவதானாலும் அந்த வேதத்தை கற்கும் அதிகாரம் உடையவர்கள் இருக்கிறார்களே பிராமண கத்திரிய வைத்தியர்கள், அவர்களிலேயும் உபநயனம் பண்ணி கொண்டவர்கள் மட்டும்தான் அந்த கர்மத்தை பண்ணலாம் என்று சொல்கிறீர்களே. அப்படி பார்த்தோமானால் ஞாசம் என்பதும் ஒரு பிரம்ம வித்யாக இருக்கிறபடியினாலே நீங்களே பிரம்ம வித்யை மொத்தம் வைவர்ணிகளுக்கு மட்டும்தான் அதிகாரம் என்று பிரம்மசூத்திரம் முதலியவற்றிலே இருக்கிறபடியினாலே இந்த சரணாகதி என்பதையும் கூட தைவர்ணிகர் தவிர வேறு யாரும் அனுஷ்டிக்க கூடாது என்று ஆகிவிடுமே. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பிரபத்திக்கு மட்டும் சர்வ வர்ணத்தவர்க்கும், குறிப்பாக சதுர்த்த வர்ணத்தவருக்கும் கூட அதிகாரம் உண்டு என்கிறீர்களே. வாஸ்தவம் அப்படித்தான் சொல்லுகிறோம். சதுர்த்த வர்ணம் என்ன, பஞ்சம வர்ணமாய் இருந்தாலும் கூட அதிகாரம். வர்ணம் என்ன, மனுஷனாக கூட இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
மிருகஹ பக்ஷீவா என்று ஆகமம் சொல்லுகிறது. ஒரு விலங்குக்கு, எங்காத்து பசுமாட்டுக்கு கூட சரணாகதி பண்ணுவதுண்டு. ஆண்டவன் ஆசிரமத்திலே ஒரு பாம்புக்கு கூட சரணாகதி நடந்திருக்கிறது. கொத்திமங்கலத்திலே ஒரு பசுவுக்கு கூட சரணாகதி பண்ணி வைத்திருக்கிறார் ஆச்சாரியர். மிருகோ மனுஷ்ய பக்ஷீவா ஏத வைஷ்ணவ சம்ஸ்ரயா, வைஷ்ணவனை அடைந்த மிருகம் மனுஷன் பட்சிக்கெல்லாம் கூட சரணாகதி பண்ணி வைக்க முடியும். அதனாலே சதுர்த்த வர்ணத்தவருக்கு பண்ணி வைப்பதில் என்ன ஆட்சேபம்? எல்லாம் உண்டு. அப்படி இதை மாற்றும் சர்வாதிகாரமாக சொல்லலாமோ? ஆனால் சோமயாகம் வரும் பொழுது அது திரைவரணிகர் மட்டும்தான் பண்ணலாம் என்று சொல்கிறீர்களே என்று ஒரு சிறிய சர்ச்சையை எழுப்புகிறார்கள். அதற்கான பதில் இரண்டாவது பாதத்திலே இருக்கிறது. வன்யாதேரனபேக்ஷணாதி தனுபிருதாம் சத்யாதிவத்யாபினி. இந்த சரணாகதிக்கு வன்னி முதலியவை தன்னுடைய அக்னி காரியங்கள் எல்லாம் அங்கமாக இருப்பதில்லை. அனபேக்ஷணாதி நாம் ஏற்கனவே பார்த்தோம். பக்தி யோகத்துக்கு அவை அங்கமாக இருக்கின்றன. சோமயாகம் முதலியவை பண்ண வேண்டுமானால் அவை அங்கமாக இருக்கின்றன என்று வர்ண தர்மங்கள் எல்லாம் சரணாகதிக்கு அப்படி கிடையாது. தனுபிருதாம் ஷரீரிகள் எல்லாருக்கும் சத்யாதிபதி உண்மை பேசுதல் முதலிய தர்மங்கள் போலே வியாபினி பரவி இருக்கிறது. அந்த திருஷ்டாந்தத்தை எதுக்கு சொன்னார் என்றால், உண்மை பேச வேண்டும் என்பது கூட வேதத்தில் விகிதமானதுதான். சத்தியம் பத என்று அதே தைத்திரிய உபனிஷத்தில் தான் இருக்கிறது. அது வேத விகிதமான விதியாக இருந்தாலும் கூட அந்த உண்மை பேசுதலுக்கு அதிகாரம், அது அதனுடைய வீச்சு எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று பார்த்தால் வைதிகர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் அந்த விதி இருக்கிறது. உண்மை பேச வேண்டும். அது போலத்தான் சரணாகதி என்பது. இப்பொழுது பிரகாசிகா சுக்தி பக்தி யோகத்துக்கு அங்கமாக அக்னிஹோத்திரம் முதலியது அபேட்சிதம். இது பிரம்மசூத்திரத்திலேயே வருகிறது. கர்மங்கள் எல்லாம் பக்தி யோகத்துக்கு தேவைப்படும் என்று. பக்தி யோகம் ஆரம்பித்த பிறகு கர்மத்தை விட்டு விடலாமா? ஏனென்றால் கர்மயோகம் பக்தி யோகத்துக்கு வேண்டியதான மன சுத்தியை ஏற்படுத்துகிறது என்று ஒப்புக்கொள்கிறோம். யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன என்ற இடத்திலே பிராமணாபிவிதிஷந்தி என்று பக்தி யோக இச்சையை ஏற்படுத்துவதற்கு, அதற்கு வேண்டுமான சித்த சுத்தியை ஏற்படுத்துவதற்கு அது உபயோகப்படட்டும். அதற்கு பிறகு விடலாமா என்று ஒரு சந்தேகத்தை கேட்டுக்கொண்டு அங்கே என்ன நிர்ணயம் பண்ணுகிறார்கள்? பக்தி யோகம் ஆப்பிரயாணம் அசகிருத்த ஆவருத்தமாக பண்ண வேண்டி இருக்கிறதுனாலே மறுபடியும் அந்த பக்தி குறையாமல் இருப்பதற்காக இந்த கர்மங்களையும் அக்னிஹோத்திராதிகளையும் இவர் பண்ணி கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணுகிறார்கள். அதைத்தான் எழுதுகிற இங்கே, பக்தி யோகத்துக்கு அங்கமாக அக்னிஹோத்திரம் முதலியது அபேட்சிதம். கிரகஸ்தனாய் இருந்தால் அந்த கிரகஸ்த தர்மங்களை எல்லாம் பண்ணித்தான் பக்தி யோகத்தை பண்ண வேண்டும். இதற்கு அது அபேட்சிதமன்று. இதற்கு என்றால் சரணாகதி பண்ணிக் கொள்வதற்கு அது இவனுடைய வர்ண தர்ம விகிதமான அக்னி காரியம் முதலியவை அபேட்சிதமன்று தேவைப்படவில்லை. இந்த காரியத்துக்கு தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல இவன் வர்ண தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும், அதற்காக பண்ண வேண்டும் என்பது தனி. அது இதோடு கூட ஒட்டி கொண்டது கிடையாது, இதற்கு அங்கமானது கிடையாது. இதை பண்ணி கொண்டால் இது இதன் பலனை கொடுக்கும். ஆதலால் எல்லா பிராணிகளும் அனுஷ்டிக்க கூடியது. இந்த சரணாகதி என்பதை அக்னிஹோத்திரம் முதலியவர்கள் பண்ணுபவர்கள் மட்டும்தான் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதில்லை, எல்லா பிராணிகளும் அனுஷ்டிக்கலாம். இது ஒரு வைதிக தர்மமேயாகிலும், வைதிக தர்மம் என்றால் வேதத்திலே விகிதமான, வேதத்திலே பண்ணும்படி சொல்லப்பட்ட தர்மம் அப்படி இருந்தாலும் கூட சத்தியவச்சனம், மாதா பித்ரு சுஷ்ரூஷை முதலியவற்றை போல் சர்வசாதாரணமானது. சத்தியாதிபத்யாபினி என்ற இடத்திலே ஆதி என்று ஒரு பதம் இருக்கிறதே, சத்தியம் முதலியது போல எல்லாருக்கும் பரவி இருக்கிறது என்று. அந்த ஆதிபதத்தாலே இன்னும் சில தர்மங்களை எடுத்துக் கொள்ளலாமே. இந்த பிரகாஷிகா வியாக்கியானத்திலே மாதா பித்ரு சுஷ்ரூஷை என்பதை ஆதிபதத்தாலே எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் தங்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்கிற தர்மம் கூட வேத விகிதமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை எல்லாரும் தான் பண்ண வேண்டும் என்பது போல இது சர்வ சாதாரணமானது, எல்லாருக்கும் பொதுவானது என்று. இப்பொழுது இரண்டாம் பாதத்தினுடைய அர்த்தம் புரிந்தது.
வன்யாதேரனபேக்ஷணாத் தனுப்தாம் சத்யாதிபத்யாபினி என்று. இதற்கடுத்ததாக பிரபத்திக்கு எதிரானவர்கள் மூன்றாவதாக ஒரு சர்ச்சையை பண்ணுகிறார்கள். பிரபத்தியானது நமக்கு சொரூபமாக ஏற்பட்டிருக்கிற பாரதந்திரியம் என்பதற்கு விருத்தம் என்று சொல்கிறார்கள். பாரதந்திரியம் என்றால் பரதந்திர தன்மை என்றும், பரதந்திர என்பது ஸ்வதந்திர என்பதற்கு எதிர்ப்பதம். பகவான் ஸ்வதந்திரன், இஷ்டப்படி யாருடைய வசத்திலும் இல்லாமல் ஸ்வச்சந்தமாக இருப்பவன் ஸ்வதந்திரன். நாம் அப்படி கிடையாது. நாம் பராதீனர்கள், பகவானுடைய ஆணைக்கு வசப்பட்டவர்கள், கட்டுப்பட்டவர்கள். அதனாலே நாம் பரதந்திரர்கள். அவன் சேஷி, நாம் சேஷன் என்கிற சேஷ சேஷி பாவ ஞானம் எப்படி சரணாகதிக்கு முக்கியமோ அது போலத்தான் அவன் சுதந்திரன், நாம் பரதந்திரன். அவனுக்கு பகவானுக்கு அதீனமானவர்கள் என்கிற ஞானமும் நமக்கு முக்கியம். அந்த தன்மைக்கு பாரதந்திரியம் என்று பெயர். இந்த பாரதந்திரியத்துக்கு பிரபத்தி பண்ணுவது விருத்தம் என்று ஒரு குயுக்தி பண்ணுகிறார் ஒருவர். சர்வஸ்வதந்திரனான பகவானிடம் சென்று அவனை பரதந்திரரான நாம் எப்படி இதை பண்ணு அதை பண்ணு என்று கேட்கலாம்? பிரபத்தியிலே அதைத்தானே கேட்கிறீர்கள். எனக்கு இது வேண்டும், எனக்கு இதை கொடு என்று கேட்பது கூட தப்பு. எனக்காக நீ மோட்ச பிரதானம் பண்ணு என்று கேட்கிறோமே, அது எப்படி கேட்கலாம்? பரதந்திர ஞானத்தில் நிஷ்டை பெற்றவன் என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? திருவாய்மொழியிலே களைவாய் துன்பம் களையாதுழிவாய் களைகன் மற்றிலேன் என்று ஆழ்வார் சொல்கிறார். நீ என்னுடைய துன்பத்தை போக்கினாலும் சரி, அல்லது என்னுடைய துன்பத்தை போக்காவிட்டாலும் சரி, எனக்கு அனுகிரகித்தாலும் சரி, அனுகிரகிக்காவிட்டாலும் சரி, நீ ஏகதி என்று சொல்கிறாரே, அது போலே நாம் உன்னிஷ்டத்துக்கு நீ பண்ணப்பா, நான் யார் உன்னிடம் வேண்டுவதற்கு? நீ சுதந்திரன், நான் பரதந்திரன் என்று வாழாவிருக்க பிராப்தமாய் இருக்கும் பொழுது அந்த சுதந்திரனிடம் போய் எனக்கு அதை இதை கொடு அதை கொடு, இந்த காரியத்தை எனக்கு பண்ணு என்று நாம் எப்படி கேட்கலாம்? இதிலே பிரபத்தியிலே கோப்திருத்துவ வரணம் என்று ஒன்று கேட்கிறோமே, அதனுடைய அங்கமாகவே இருக்கிறது கோப்திருத்துவ வரணம். என்னை நீ ரட்சிக்க வேண்டும், என்னுடைய ரட்சண பரத்தை சுமையை நீ ஏற்க வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறோமே, அது பாரதந்திரிய ஞானம் உள்ளவர்கள் பண்ணலாமா? நாம் போய் அவனிடம் இதை பண்ணு என்றோ இதை பண்ணாதே என்று சொல்வதற்கு நாம் யார்? கூடாது என்றெல்லாம் வாதம் பண்ணுகிறார்கள். இதெல்லாம் பல்பஜமான மந்தமான வாதங்கள் தான். இருந்தாலும் இவற்றுக்கும் சேர்ந்து பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதற்கு மூன்றாவது பாதத்திலே சமாதானம் அருளுகிறார். உனக்கு பாரதந்திரிய ஞானம் இருந்தால் நீ பண்ண வேண்டிய முதல் காரியம் பகவானுடைய கட்டளைகளை எல்லாம் கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும், அவற்றை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். அவன் சொல்வதை நீ கேட்க வேண்டும், சுவாமி சொன்னதை தாசன் கேட்டாக வேண்டும். தாசிய ஞானம் இருப்பவன் எல்லாம் அதைத்தான் பண்ணுவான். இப்பொழுது வேதத்தில் சொன்னபடியாக சேஷசேஷி பாவம் புரிந்து விட்டது, நான் பரதந்திரன் என்று எண்ணம் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் பகவான் நம்மை என்ன பண்ண சொல்லி இருக்கிறான் என்று பார்த்தா அதையெல்லாம் நாம் பண்ண வேண்டும். பாரதந்திர ஞானத்துக்கு அதுதான் அபிமுகமாக இருக்கும். இப்பொழுது பகவான் நம்மை பிரபத்தி பண்ண சொல்லுகிறான். பகவான் என்ன சொல்கிறான்? ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே. தான் பரம காருணிகனாக இருந்தாலும் கூட லக்ஷ்மியா சக ஹிருஷிகேஷः தேவ்யா காருண்ய ரூபயா, அப்படி காருண்ய ரூபையான தேவியோடு கூட இருந்தாலும் கூட சம்சார தந்திரவாகித்வாதே ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே. அவன் சம்சாரம் என்கிற லீலையை பண்ணி கொண்டிருக்கிற நாளிலே நாம் அவனை ரட்சாபேட்சை பண்ண வேண்டும், கோப்திருத்த வரணம் பண்ண வேண்டும், நீ ரட்சி என்று கேட்க வேண்டும் என்பதை அவன் பிரதீட்சிக்கிறான். அவன் விதித்திருக்கிறான், நீ சரணாகதி பண்ணு என்று. அவனுடைய கட்டளையையே கீழ்ப்படியாமல் மீறுவதற்கு அவனுடைய
சுவாதந்திரத்தையும் நம்முடைய பாரதந்திரத்தையும் காரணமாக காட்டி வாதிடுவது சரிப்படாது. நாம் பரதந்திரர் தான், அது அடிக்கடி சொல்லப்படுகிறது. அது அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதும் அவசியம். ஸ்வயம்பிண்டபூதஸ்ய பரதந்திரஸ்ய தேகினः ஸ்வரக்ஷணேப்யசக்தஸ்ய கோஹேது பரரக்ஷணே என்று மகாபாரதம் சொல்லுகிறது. மிருத்பிண்டம் இருக்கிறதே, மண்ணாங்கட்டி, அது அச்சேதன வஸ்து. அது அச்சேதன வஸ்துவானபடியினாலே அது இன்னொருவரை ரட்சணம் பண்ணுவதோ அல்லது தன்னையே ரட்சித்துக் கொள்வதோ அதெல்லாம் அதற்கு முடியாது என்பதை நாம் எல்லாரும் எளிதில் புரிந்து கொண்டு விடுகிறோம். நாமும் சேதன வஸ்து, அதனாலே நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ, நம்முடைய உற்றார் உறவினர்களை எல்லாம் கூட நாமே காப்பாற்றி விட முடியுமோ என்று பிரமம் அடைகிறோம். வாஸ்தவத்திலே நாமும் கூட கிட்டத்தட்ட அந்த மண்ணாங்கட்டி மாதிரி தான். ஸ்வயம் மிருத்பிண்ட பூதஸ்ய, ஏனென்றால் அந்த அளவுக்கு நாம் பரதந்திரர்கள், பகவன் அதீனர்கள். அவன் அன்றி அணுவும் அசையாது. நீ கை கால் நீட்டுவதெல்லாம் கூட அவனுடைய அதீனமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு பரதந்திரனாய் இருக்கிற இந்த சரீரிக்கு ஸ்வரக்ஷணேப்யசக்தஸ்ய, தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாது இவனாலே. இன்னொருவனுக்கு அதீனமாக, சர்வதா அதீனமாக இருக்கிறபடியினாலே கோஹேது பரரக்ஷணே, அப்படி இருக்கும் பொழுது என்னை காப்பாற்று என்று இன்னொரு நம்மை போல ஒக்க சங்கிலியில் கட்டுண்டவனிடம் போய் கேட்பது கூடாது. பகவான் ஒருவன் தான் காப்பாற்ற வல்லவன் என்கிற இந்த ஸ்லோகம் எதற்காக வருகிறது? ரகசிய திரைசாரத்தில் மேற்கோள் காட்டுகிறான் என்றால், நம்முடைய பாரதந்திரியத்தை நாம் அனுசந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மால் ஆவது ஒன்றுமில்லை என்ற ஆகிஞ்சன்யம் என்ற ஒரு அங்க நமக்கு நிஷ்பன்னமாவதற்கு அது உபயோகப்படும். நாம் பரதந்திரர்கள் தான். ஆனால் நமக்கு சுவாமி இருக்கிறானே, எஜமானம், அவனுடைய கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படிந்தாக வேண்டும், பரதந்திரனாக இருக்கிற காரணத்தினாலேயே. பரதந்திரம் கதம் ஏதும் ஆத்மானமனுபஷ்யசி, அதே மகாபாரதத்திலே இன்னொரு ஸ்லோகம் அடிக்கடி சொல்லுகிறது, இவன் பரதந்திரனாயிற்றே என்று. ஆக பூர்வபக்ஷி எதை சொன்னான்? இவன் பரதந்திரனாயிற்றே என்று. சித்தாந்தி என்ன சொன்னான்? இவன் பரதந்திரனாயிற்று. அதாவது இரண்டு பேருக்கும் இவனுடைய பாரதந்திரம் என்பது பொதுவான கேதுவாயிற்று. இவன் பரதந்திரனானபடியினாலே கோத்திருத்துவ வர்ணம் எல்லாம் பண்ணக்கூடாது, பகவானுக்கே என்ன பண்ண வேண்டும் என்று சொல்வதற்கு நாம் யார் என்று கேட்டான் பூர்வபக்ஷி. சித்தாந்தி என்ன சொல்கிறான்? இவன் பரதந்திரனான அதே காரணத்தாலேயே பகவான் சொன்னதை எல்லாம் கேட்டாக வேண்டும். பகவான் உன்னை இந்த மாதிரி கோத்திருத்துவ வர்ணம் பண்ணு என்று விதித்திருக்கிறார், ஆனால் அதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். பிரபத்தி பண்ணிக்கொள்ள சொல்லி சாஸ்திரம் சொன்னால் பண்ணத்தான் வேண்டும், ஏனென்றால் நீ பரதந்திரனாகின்றே என்று அதே காரணத்தை சொல்லி, பிரபத்தி பண்ண வேண்டாம் என்பதற்கு எந்த காரணத்தை சொன்னானோ அதே காரணத்தை சொல்லி பிரபத்தி பண்ண வேண்டும் என்று வாதாடுவது, இது வாத பிரதிபாதங்களிலே சுவாரஸ்யமான விஷயம். இந்த மாதிரி ஏதாவது சில இடங்களிலேதான் அமையும். எந்த காரணத்தை கொண்டு பூர்வபக்ஷியானவன் தன் சித்தாந்த தன்னுடைய கொள்கையை ஸ்தாபிக்கிறானோ அதே காரணத்தை கொண்டு சித்தாந்தியானவன் தன்னுடைய கொள்கையை ஸ்தாபிக்கிறான் என்று இந்த மாதிரியான வாதங்கள் சற்று சுவையாக ரசிக்கத்தக்கவையாக இருக்கும். இங்கே அதுதான் நடைபெறுகிறது. 3ஆம் பாதத்திலே அதைத்தான் சங்கிரகிக்கிறார். யாவதாத்மனிய தத்வத்பாரதந்திரியோசிதா என்று. யாவதாத்மமாக என்றால் ஆத்மா எவ்வளவு நாள் இருக்கிறதோ அவ்வளவு நாள் முக்தாவஸ்தை உள்பட எப்பொழுதுமே என்றும், அல்லது ஆத்மாக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை ஆத்மாக்களையும் உள்ளடக்கி இந்த பாரதந்திரம் இருக்கிறது என்றும் சொல்லலாம். நியதமாக இருக்கிறது, அதுக்கு விதிவிலக்கு என்று ஒன்றே கிடையாது. எல்லா ஆத்மாக்களும் பரதந்திரர்கள் தான் ஈஸ்வரனுக்கு. ஆத்மாவானது எப்போதுமே பரதந்திரம் தான், முக்த தசை உள்பட. அப்படி நியதமான பாரதந்திரிய, உனக்கு அடிமையாக, உனக்கு பரதந்திரராக, உனக்கு அதீனமாக இருக்கும் தன்மை இருக்கிறதே, அதற்கு உச்சிதா, அந்த பாரதந்திரத்துக்கு தகுந்ததாக இருக்கிறது இந்த சரணாகதியிலே இருக்கிற தொய்யே
தொய்யேவ தொதுபாகி என்கிற அந்த புத்தியானது பாரதந்திரத்துக்கு தகுந்ததாக இருக்கிறது, அனுரூபமாக இருக்கிறது, அதற்கு விருத்தமாக இல்லை. உனக்கு ஆத்மாக்கள் எப்பொழுதும் பரதந்திரர் என்பதாக சாஸ்திரங்களிலே வியவஸ்திதமாக இருக்கிறது, நியதமாக இருக்கிறது. அந்த பாரதந்திரத்துக்கு உச்சிதமானது பிரபத்தி. சரணம் பிரஜா என்று உன்னுடைய நியமனம் இருக்கிறது பகவத்கீதையிலே. சரணம் பிரஜா என்று நீ நியமித்ததை அனுஷ்டித்தாலன்றோ அத்தியந்த பாரதந்திரமானது சித்திக்கும். முதலாவது சுவாமியினுடைய சுத்தி. பாரதந்திரம் நமக்கு சித்திக்க வேண்டும் என்றால் அவன் என்னென்ன நியமனம் பண்ணி இருக்கிறானோ அதையெல்லாம் நாம் கீழ்ப்படிந்து அனுஷ்டிக்க வேண்டும் அல்லவா? அவன் என்ன சொல்லி இருக்கிறான்? மாமேகம் சரணம் பிரஜா என்று விதித்திருக்கிறான். அதற்கு நாம் கீழ்ப்பட்டாக வேண்டும். ஏனென்றால் நாம் பரதந்திரர்கள். அவன் சொன்னதை கேட்டாக வேண்டும். அவன் நியமித்ததை அனுஷ்டித்தால் அன்றோ அத்தியந்த பாரதந்திரம் என்பது சித்திக்கும். அப்படி இருக்கும் பொழுது நான் பரதந்திரனானபடியினாலே பிரபத்தி பண்ண மாட்டேன் என்று எப்படி சொல்லலாம்? நயோத்யே என்று சுவாதந்திரத்தை கொண்டான் அர்ஜுனன். இதையே விவரிக்கிறார். கீதை எப்படி அவதரித்தது என்றதை பார்த்தார். முதலிலே அர்ஜுனன் சுதந்திரனாகத்தான் இருந்தான். நான் யுத்தம் பண்ண மாட்டேன், என்னுடைய புத்தியிலே யுத்தம் என்பது அதர்மமாக தெரிகிறது, எனக்கு என்னுடைய பந்துக்களை எல்லாம் கொன்று அதற்கு பிறகு ராஜ்யத்தை பெறுவதிலே நாட்டம் இல்லை, நான் யுத்தம் பண்ண மாட்டேன் என்றான். அப்பொழுதுதான் அவனுடைய சுவாதந்திரம் வெளிப்பட்டது. ஆனால் என்ன ஆயிற்று? பிறகு கீதோபதேசம் நடந்தது. நீ விதித்ததை அனுஷ்டானம் செய்தான். பிறகு என்ன சொன்னான்? முதல் அத்தியாயத்திலே நயோத்திய என்று சொன்னவன் 18வது அத்தியாயத்திலே கீதையின் முடிவிலே என்ன சொன்னான்? கரிஷ்யே வசனம் தவ என்று சொன்னான். நீ சொன்னதை நான் கேட்கிறேன் என்று. அதுதான் பாரதந்திரத்தினுடைய காட்டை. நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன், ஏனென்றால் உனக்கு அத்தினன் நான். முதல் அத்தியாயத்திலே சுதந்திரனாக இருந்த அர்ஜுனன் 18வது அத்தியாயத்தில் பரதந்திரனாக ஆன பொழுது அதுவல்லவா பாரதந்திரத்துக்கு உச்சிதமான மனநிலை. நாமும் அதே போல அவன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும். அவன் சொன்னதையே மறுபடியும் பூஜித்துகளாலே ஆட்சேபித்து உன்னிடம் வேண்டுவதற்கு நான் யார், உன்னிடம் நான் எதற்கு பிரபத்தி பண்ண வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. அவன் மாமேகம் சரணம் பிரஜா என்று விதித்து விட்டால் நாம் அதை கேட்டாக வேண்டும். அது போலத்தான் அர்ஜுனன் போலத்தான் நாமும் அவ்வாறே சரணாகதி அனுஷ்டானமானது எனக்கு என் பக்கலில் உள்ள அத்தியந்த பாரதந்திரத்துக்கு ஏற்றது. எனக்கு என்னிடம் என்ன இருக்கிறது, என்ன ஸ்வரூபம் இருக்கிறது எனக்கு என்றால் அத்தியந்த பாரதந்திரம் என்பது. அதற்கு அந்த ஸ்வரூபத்துக்கு ஏற்றது உச்சிதமாக இருக்கிறது சரணாகதி அனுஷ்டானம். அதனாலே உங்கள் குயுக்தி ஸ்வரூபத்துக்கு அனுரூபமாக இல்லையே என்று சரணாகதி அனுஷ்டானம் என்கிற குயுக்தி எடுபடாது என்று 3ஆம் பாதத்தினுடைய கருத்தாகிறது. கடைசியிலே 4வதாக ஒரு சர்ச்சை. இந்த சர்ச்சை இன்றைக்கு பார்க்கிற 4 சர்ச்சைகளிலே இந்த சர்ச்சை கொஞ்சம் நல்ல சர்ச்சை போல தெரிகிறது. மந்தமான சர்ச்சைகளை பண்ணவில்லை, இதற்கு பண்ணினது போல. இப்பொழுது என்ன சொல்கிறார்? சரணாகதி உபாயமா இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். பிரபத்தி, அதை நீங்கள் உபாயம் என்று சொல்கிறீர்களா, உபாயம் அன்று என்று சொல்கிறீர்களா? உபாயம் என்றால் வழி, எதற்கு என்றால் மோட்சமடைவதற்கு. மோட்சமடைவதற்கு அது சாதனம் என்று சொல்கிறீர்களா, அது சாதனம் இல்லை என்று சொல்கிறீர்களா என்றால் நீங்களே இரண்டையும் சொல்லுகிறீர்கள். சில இடங்களிலே பிரபத்தி என்பதன் மூலமாகத்தான் மோட்சத்தை அடைய முடியும், அது மோட்ச சாதனம் என்று சொல்லுகிறீர்கள். இன்னும் சில இடங்களிலே பிரபத்தி ஒன்றும் உபாயம் கிடையாது, பகவான் தான் உபாயம், பகவான் நினைத்தவனுக்குத்தான் மோட்சம் கொடுக்கும் முடியும், கொடுப்பான், அவன் சுதந்திரன், பிரபத்தி என்பது ஒரு வியாஜம் மாத்திரம் என்றெல்லாமும் நீங்களே சொல்லுகிறீர்கள். உபாயம் என்று எங்கே சொல்லுகிறீர்கள் என்றால், நான் உபாயானுஷ்டானம் பண்ணினேன். உபாயத்திலே பல விபாகங்கள் இருக்கின்றன. ரகசிய நிதானத்திலே உபாய விபாகாதிகாரம், சாத்தியோபாய சோதனாதிகாரம் என்றெல்லாம் இருக்கிறது. அங்கே சொன்ன சாத்தியோபாயம் என்பது பக்தி பிரபத்திகள் தான்.
இந்த மாதிரி பல இடங்களிலே இதை நீங்கள் உபாயம் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்வது மட்டுமில்லை, பிரமாண கிரந்தங்களும் பல இடங்களிலே உபாயம் என்று சொல்லுகின்றன. லக்ஷ்மி தந்திரமானது சதுர்த்தமாஸ்ரயன்னேவம் உபாயம் சரணாஸ்ரயம் என்று சொல்கிறது. உபாயங்கள் எத்தனையோ இருக்கின்றன மோட்சத்துக்கு. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். அதே மாதிரி சரணாகதி என்று கூட ஒன்று இருக்கிறது உபாயமாக என்று லட்சுமி தந்திரம் சொல்லுகிறது. அவ்வளவு தூரம் எதற்கு? நம்முடைய பகவத் ராமானுஜர் ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்திலே தத்ராப்தயே தத்பதாம்புஜத்வஜ பிரபத்தே அந்யன்னமே கல்பகோட்டி சஹஸ்ரேணாபி சாதனம் அஸ்தீதி மன்வானஹ. ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்திலே சொல்லுகிறார், தத் பிராப்தையே பெருமாளை அடைவதற்கு பிரபத்தி தவிர வேறொரு சாதனம் எவ்வளவு நாள் தான் காத்திருந்தாலும் கிடைக்காது என்பதை புரிந்து கொண்டு என்கிறார். பிரபத்தியை மோட்ச சாதனமாக பகவத் ராமானுஜர் அருளி செய்திருக்கிறார். இத்தனை பிரமாண கிரந்தங்களிலும் உங்கள் வசனங்களிலும் பிரபத்தி என்பது உபாயம் என்று சொல்லிவிட்டு பிறகு நீங்களே எழுதுகிறீர்கள் பிரபத்தி ஒரு வியாஜ மாத்திரமே, பகவான் மட்டும்தான் உபாயம் என்று. இப்படி முரணாக நீங்களே பேசுவதாலே எங்களுக்கு பிரபத்தியிலே சங்கை வருகிறது என்கிறார்கள் பூர்வபக்ஷர்கள். அதை விளக்குவது, சங்கையை விளக்குவதற்காக, அதற்கு சமாதானத்துக்காக வந்தது 4ஆம் பாதம். சோபாய பவாஸ்துமே என்று. பலம் மோட்சம், அதற்கு ஸ்ரீகாந்தனே உபாயம், லக்ஷ்மிபதி தான் உபாயம். இது கூட மதுராந்தக சுவாமியினுடைய பக்தி. பலத்துக்கு ஸ்ரீகாந்தனே உபாயம் என்று அனுஷ்டான தசையிலே தோன்றினாலும் நாம் பிரபத்தி அனுஷ்டிக்கும் பொழுது பகவான் தான் மோட்சத்தை கொடுப்பவன் என்று தெரியும். இருந்தாலும் சரணம் பிரஜா என்கிற விதி வாக்கியத்தின் சக்தியை பார்த்தால் நம்மை அவன் ஒன்று பண்ண சொல்லுகிறான், சரணாகதி பண்ணு என்று. அப்படியானால் அந்த சரணாகதி உபாயம் என்று நமக்கு யோசித்து பார்த்தால் புரிகிறது. பக்தியை போல பிரபத்தியும் மோட்சத்துக்கு சாட்சாத் சாதனம் என்று விமர்ச தசைகள் தோன்றுகிறது. அவன் மாமேகம் சரணம் பிரஜா, அப்படி சரணம் புகுந்தாயானால் சர்வ பாப விமோச்சனத்தை நான் பண்ணுவேன். சர்வ பாப விமோச்சனம் என்பதுதான் பிரகிருதி மண்டலத்தில் இருந்து அப்பால் கர்மன் வசப்படாமல் ஆக்குவது, அதுதான் மோட்சம் கொடுப்பது. அதனாலே மோட்சத்துக்கு சாதனமாகத்தான் பகவான் அருளி செய்திருக்கிறார் பிரபத்தியை. அதனாலே அது உபாயம் என்று தோன்றுகிறது. ஆனால் அனுஷ்டான காலத்திலே பிரபத்தியை நாம் பண்ண போகிறோம். அந்த சமயத்திலே என்ன பிரார்த்தனை பண்ணுகிறோம் என்றால், விமர்ச தசையிலே தோன்றின சாட்சாத் காரணத்துவம் மறைந்து விடுகிறது. பிரபத்தி என்கிற உபாயத்தை நான் அனுஷ்டித்து விட்டேன், இதன் பலனாக மோட்சம் கிடைக்கிறது என்கிற புத்தி மாறிவிடுகிறது. ஏனென்றால் அந்த அனுஷ்டான பிரக்கிரியை அப்படி இருக்கிறது. பிரபத்தியிலே இவன் எப்படி அனுஷ்டிக்கிறான், என்ன வேண்டுகோள் விடுக்கிறான் என்றால், நான் அகிஞ்சனாக இருக்கிறேன், என்னாலே பக்தி என்கிற உபாயத்தை அனுஷ்டிக்க முடியவில்லை, நீரே பகவானே, நீரே உபாய ஸ்தானத்திலே நின்று என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அந்த அனுஷ்டானமே அப்படித்தான் இருக்கிறது. பகவானே உபாயம், நான் அனுஷ்டிக்க கூடிய உபாயத்தை அனுஷ்டிக்க நான் சக்தன் அல்லன், என்னாலே முடியவில்லை என்று உபாயாந்தர ஸ்தானத்திலே பகவானை நிறுத்தி வேண்டுவதுதான் பிரபத்தி. பிரபத்தியிலே நீரே உபாயம் என்று இவன் வேண்டுகிறான். ஆகா, அனுஷ்டான காலத்துல என்ன ஆகிறது, பிரபத்தி உபாயமா இல்லையா என்ற குழப்பத்துக்கு இதுதான் காரணம், இதுவேதான் தீர்வு. பிரபத்தி உபாயம் என்று உபாயானுஷ்டானம் பண்ண போகிறவன் என்னிடம் உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டிய சக்தி இல்லாதபடியினாலே நீரே உபாயமாக நின்று உபாய ஸ்தானத்திலே பகவானை வைத்து
அந்த உபாயம் பண்ணினவனுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை உபாயம் பண்ணாது எனக்கும் உபாய ஸ்தானத்திலே நீரே நின்று கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அதனாலே யார் உபாயம், பகவானா பிரபத்தியா என்றால் பகவானை உபாயமாக ஆக்குகிறது தான் பிரபத்தி. அதனாலே பிரபத்தி என்கிற உபாயத்தை அனுஷ்டிப்பவன் பகவானை உபாயமாக ஆக்குகிறபடியினாலே, அதையே வேண்டுகிறபடியினாலே இவற்றிடையே முரண் கிடையாது. பகவான் மட்டுமே உபாயம் என்று சொன்னால் அதுவும் சரிதான். பகவான் மட்டுமே உபாயம் என்பதை பிரார்த்திப்பது தானே, என் விஷயத்திலே நீர் மட்டுமே உபாயமாக இருப்பீராக என்று பிரார்த்திப்பது தானே பிரபத்தி. மதுராந்தக சுவாமியினுடைய சூக்தி, நீயே உபாயம் என்பதுதானே பிரபத்தி அனுஷ்டான ஸ்வரூபம். பிரபத்தி அனுஷ்டிப்பவன் நீயே உபாயம் என்றுதானே சொல்லுகிறான். அபிஹித ஸ்வோபாய பாவா. அபிஹித ஸ்வோபாய பாவா என்ற இடத்திலே ஸ்வ என்றால் தன்னுடைய உபாய பாவத்தை அபிஹிதம் மூடி வைத்திருக்கிறது என்று. தன் என்பது இங்கே பிரபத்தி தான். பிரபத்தி புத்தி எனக்கு ஏற்படட்டும் என்றுதான் இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற பிரார்த்தனை. ஸ்வ என்றால் பிரபத்தி, சோபாய பாவம் என்றால் பிரபத்திக்கு ஒரு உபாய பாவம் இருக்கிறதே, அதைத்தானே உபாயானுஷ்டானம் பண்ணுவதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த பிரபத்தியினுடைய உபாய பாவமானது அபிஹிதமாக இருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது. எதனாலே என்றால் உபதுபாயதீஹி, நீயே உபாயம் என்கிற புத்தி இருக்கிறதே, அதுதான் பிரபத்தி அனுஷ்டான பிரக்கிரியிலே வருகிற புத்தி. பகவான் தான் உபாயம் என்கிற புத்தியானது பிரபத்தி தான் உபாயம் என்கிற தன்மையை மறைத்து விடுகிறது. என்று எதற்கு இருக்கிறது என்றால், எதற்கு உபாயம், உபாயம் எது உபாயம் என்று இதுவரையில் பார்த்தோம். பிரபத்தி உபாயமா பகவான் உபாயமா என்று. பகவானையே உபாயம் என்று ஆக்குகிற பிரபத்தி உபாயமாகிறது, உபாயம் இல்லாமல் இருக்கிறது. அதிலே ஒன்றும் முரண் கிடையாது. ஆனால் எதற்கு உபாயம் என்றால் பகவானை அடைவதற்கு உபாயத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்று ஏன் சப்தமி இருக்கிறது என்றால், ஏவ என்று ஏன் ஏவகாரம் இருக்கிறது என்றால், பகவானிடம் போவதற்கு, பகவானை அடைவதற்கு பகவானே உபாயமாகிறான் என்று அவனிடமே அவன் உபாயம் என்கிற தீயை கொள்ளுகிறோம் நாம். ஏவ என்பதற்கான கருத்து உன்னிடமே. இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. வேற எங்கேயாவது பிராபிய வஸ்துவே உபாயமாவதுண்டா? நாம் எதை அடைய வேண்டுமோ அதன் மூலமாகத்தான் அடைய வேண்டும் என்று. உன்னை அடைய நீயே உபாயம் என்ற புத்தி, அதைத்தான் இதிலே பிராபிய பிராபக ஐக்கியம் சொல்லிட்டு, பிராபியம் யார்? பகவான். பிராபகன் யார்?